வணக்கம். ஆலங்காயம் ஒன்றிய அலுவலகம் முன்பாக ஒன்றிய திமுக சார்பில் 100 நாட்கள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி அண்ணல் பெயரை நீக்கி சட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பாக ஒன்றிய திமுக சார்பில் 100 நாட்கள் வேலை திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயரை நீக்கி சட்டத்தை கொண்டு வந்த பாஜக அரசையும் அதற்கு துணை போகும் அதிமுகவையும் கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்புகள் விடப்பட்டது. ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் VS ஞானவேலன் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சுமார் 4000க்கும் மேற்பட்ட 100 நாட்கள் வேலை தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆலங்காயம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தாமோதரன், மத்திய ஒன்றிய செயலாளர் அன்பு, மாநில தொண்டரணி துணை செயலாளர் VM முனிவேல், ஆலங்காயம் ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா பாரி, வாணியம்பாடி நகர செயலாளர் VS சாரதி குமார், மாவட்ட மாணவரணி பொறுப்பாளர் தே பிரபாகரன், காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் S பிரபு, மதிமுக நகர செயலாளர் A நாசிர்கான், தலைமை செயற்குழு உறுப்பினர் M அசோகன், பொதுக்குழு உறுப்பினர் கோவிந்தம்மாள் பெருமாள், பேரூர் கழக செயலாளர்கள் M ஸ்ரீதர், ஆலங்காயம் A செல்வராஜ், உதயேந்திரம் ஒன்றிய அவை தலைவர் S பழனி, ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆம்பூர் திருமலை மற்றும் ஐயம்மாள். மாற்றாதே மாற்றாதே, பழைய முறையை மாற்றாதே, மாற்றாதே, நிறுத்தாதே. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். ஏழைகளின் வயிற்றில் அடிக்காதே, ஒதுக்காதே ஒதுக்காதே, ஒதுக்காதே ஒதுக்காதே, தொழிலாளர்களை ஒதுக்காதே, விவசாய தொழிலாளர்களை ஒதுக்காதே. திரும்ப பெரு. எங்கே போனார் எங்கே போனார் எங்கே போனார் எங்கே போனார்? அடிமைசாமி கேட்கவில்லையா கேட்கவில்லையா கேட்கவில்லையா? ஏழைகள் கூக்குரல் கேட்கவில்லையா? ஏழைகள் கூக்குரல் கேட்கவில்லையா? வறுமை ஒழிக்கும் திட்டத்தை முடக்காதே, 100 நாள் வேலையை முடக்காதே. சதி நிறைவேற விட மாட்டோம். பாஜகவின் சதி நிறைவேற